ஹரே கிருஷ்ணா. கதையாக கீதை பாகம் 3. கிருஷ்ணா, நீ இல்லாமல் நான் இல்லை. ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 14-15. மகாபாரத போர் முடிந்தபின் மன்னர் யுதிஷ்டிரர் நாடாண்டு வந்த காலம் அது. ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் மற்றும் நண்பர்களையும் காண அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றார். சென்று 7 மாதங்களாகியும் அர்ஜுனன் திரும்பி வரவில்லை. மாறாக யுதிஷ்ட மகாராஜர் அச்சமூட்டும் கெட்ட சகுனங்களான ஒழுங்கற்ற பருவ காலங்களையும் மக்களிடையே பேராசை, கோபம், ஏமாற்றுத்தனம் நிரம்பி இருப்பதையும், வாழ்விற்காக மக்கள் தீய வழிகளில் செல்வதையும், நண்பர்களிடையே வஞ்சகமும், உறவினர்களிடையே கருத்து வேறுபாடும், தம்பதிகளிடையே சண்டையையும் அவநம்பிக்கையையும் கண்டார். இக்குணங்களை கண்ட யுதிஷ்டிரர் பீமனிடம், ஏன் இன்னும் அர்ஜுனன் துவாரகையிலிருந்து திரும்பவில்லை? என் உடலில் இடது புறத்தில் உள்ள தொடை, கரம் மற்றும் கண் ஆகியவற்றில் அடிக்கடி நடுக்கம் ஏற்படுகிறது. ஓ பீமா, அந்த பெண் நரி எப்படி அழுது கொண்டு நெருப்பை கக்குகிறது? இந்த நாய் எப்படி பயமின்றி என்னை பார்த்து குறைக்கிறது? பசுவை போன்ற மிருகங்கள் இடப்புறமாக என்னை கடந்து செல்கின்றன. ஆனால் கழுதை போன்ற தாழ்ந்த மிருகங்கள் என்னை வலம் வருகின்றன. ஆந்தைகள் வீறிட்டு அலறுகின்றன. மேகம் இல்லாத நீலவானில் இடியோசை கேட்கின்றது. நதிகள், உபநதிகள் மற்றும் மனமும் கலங்கியுள்ளன. என்ன கேடு நிகழப் போகிறதோ? மேலும் யுதிஷ்டர் பீமனிடம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்துதான் நம்முடைய செல்வமும் ராஜ்யமும் நல்ல மனைவியும் உயிரும் குலமும் பிரஜைகளும் சாத்தியமாயின. அவருடைய அனுக்கிரகத்தால் தான் இவையெல்லாம் நமக்கு கிடைத்துள்ளன என்று கூறினர். இவ்வாறாக யுதிஷ்டிரர் கவலைப்பட்டு கொண்டிருக்கையில் துவாரகையிலிருந்து அர்ஜுனன் திரும்பினார். அவர் சிரம் தாழ்ந்திருக்க கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடியது. அதை கண்ட யுதிஷ்டிரர் துவாரகையில் உள்ள உற்றார் உறவினரின் நலம் விசாரித்தார். பின் அர்ஜுனனோ, நீ ஏன் பொலிவிழந்து காணப்படுகிறாய்? துவாரகையில் நீ அலட்சியப்படுத்தப்பட்டாயா? அன்பில்லாத வார்த்தைகளால் யாரும் உன்னை அழைத்தார்களா? தானம் கேட்டவருக்கு கொடுக்க இயலாது போயிட்டா? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையா? அடைக்கலம் தேடி வந்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லையா? ஒழுக்கமற்ற பெண்ணுடன் தொடர்பு கொண்டாயா? அல்லது ஒழுக்கமான பெண்ணை முறையாக நடத்தவில்லையா? தாழ்ந்தவர்களால் தோற்கடிக்கப்பட்டாயா? முதியவர்களையும் சிறுவர்களையும் உதாசீனப்படுத்தி உணவருந்தினாயா என்று கேட்டார். அர்ஜுனன் பதிலாக, மகாராஜா, ஆத்ம நண்பனை போல் என்னை பாவித்த பகவான் ஹரி என்னை விட்டு சென்று விட்டார். இவ்வாறாக தேவர்களையும் அதிசயிக்க செய்யும் அபாரமான தேஜஸை நான் இழந்தேன். அவருடைய கருணையாலேயே திரௌபதி சுயம்பரத்தில் மீன்குறியை துளைத்து வெற்றியடையவும், போட்டியிட்ட மற்ற இளவரசர்களை அவர் அளித்த பலத்தால் வெல்லவும் முடிந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என் அருகில் இருந்ததால் இந்திரனையும் அவரது துணைவர்களையும் வென்று காண்டவ வனத்தை எரித்தளிக்க அக்னிக்கு உதவ முடிந்தது. மயனை கொண்டு அழகிய ராஜசபையையும் கட்ட முடிந்தது. அதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் பீமன் பல அரசர்களால் வணங்கப்பட்ட ஜராசந்தனை கொண்டார். தங்களுடைய ராணியான திரௌபதியின் புனிதப்படுத்தப்பட்டிருந்த அழகிய கொண்டையை, அவளுக்கு துணிந்த துஷ்டர்களின் துணவியரின் கேசங்களை எல்லாம் அப்பகவான் கிருஷ்ணர் அல்லவா அவிழ்த்து விட்டார். நம் வனவாசத்தின் போது உண்ணும் நேரம் முடிந்த பின்னர் உணவருந்த வந்த துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து மீதமிருந்த உணவை உண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லவா நம்மை காப்பாற்றினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தேஜஸினால் அல்லவா சிவபெருமானை வென்று பாசுபத அஸ்திரத்தை பெற்றேன். கடக்க முடியாத கடல் போல் இருந்த கௌரவர்களின் வெல்ல முடியாத படை பலத்தை ரதத்தில் அமர்ந்திருந்த அவரது நட்பினால் அல்லவா கடக்க முடிந்தது. பீஸ்மர், கர்ணன், துரோணர், சல்லியன் போன்ற கௌரவர்களால் தலைமை தாங்கப்பட்ட பெரும் படைப்பிரிவுகளின் வீரியம், மனபலம் இவைகளை தன் பார்வையாலேயே பறித்தவர் அல்லவா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பீஸ்மர், துரோணர், கர்ணன், பூரிஸ்ரவஸ், சுசர்மா, சல்லியன், ஜெயத்ரதன் மற்றும் பாலிகா ஆகியோர் பிரேவசித்த மகிமை வாய்ந்த வெல்ல முடியாத அஸ்திரங்களும் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதுகாப்பினால் அல்லவா என்னுடைய தலையில் உள்ள ஒரு முடியை கூட தொட முடியவில்லை. இத்தகைய எனது அருமை நண்பரான பரமபுருஷரிடம் இருந்து நான் பிரிக்கப்பட்டு விட்டேன். என் இதயம் சூன்யமாகிவிட்டது. கிருஷ்ணரின் மனைவியரின் உடல்களை காப்பாற்றி நான் வருகையில் அவர் இல்லாததால் துஷ்டர்களான சில இடையர்களால் வெல்லப்பட்டேன். என்னிடம் அதே காண்டீவ வில்லும், அதே அம்புகளும், அதே குதிரைகள் பூட்டப்பட்ட அதே ரதமும் தான் உள்ளன. மாமன்னர்களும் மதித்த அதே அர்ஜுனனாகத்தான் அவற்றை உபயோகித்தேன்.
ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாததால் அவை அனைத்தும் சாம்பலில் விட்ட நெய் போலவும் மந்திரத்தால் பொருள் திரட்டியது போலவும் பாலைவனத்தில் விதை விதைத்தது போலவும் விரயமாயின என்று அர்ஜுனன் கூறினார். சுருக்கமாக, எச்சக்தியும் இல்லாவிடினும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அருகில் இருந்தமையால் எல்லா வெற்றியும் அடைந்தார் அர்ஜுனன். ஆனால் மற்ற எல்லா சக்திகளும் பெற்றிருந்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாததால் சாதாரண வேடனும் அர்ஜுனனை வெற்றி கொள்ள முடிந்தது. ஆகையால் தன்னுடைய அனைத்து சக்திக்கு அடிப்படை காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்பதை உணர்ந்தார் அர்ஜுனன். இவ்வாறே யுதிஷ்டிரரும் தன்னுடைய எல்லா வளங்களுக்கும் மூல காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்று கூறியுள்ளார். இதனையே பகவத்கீதை 10.41 அழகான புகழத்தக்க வைபவங்கள் என்னவெல்லாம் உள்ளனவோ அவை அனைத்தும் நிச்சயமாக என்னுடைய தேஜஸின் அம்சமே என்பதை அறிவாயாக என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுவது அனைத்து ஜீவராசிகளிடம் தோன்றும் அனைத்து சக்திகளும் பகவானின் கருணையால் அளிக்கப்பட்ட அவருடைய அம்சங்களே ஆகும் என்பதை உறுதி செய்கிறது. பாண்டவர்களிடம் இருந்த அனைத்து சக்திகளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அளித்ததே. அவர் விரும்பிய போது அளித்தார், விரும்பிய நோக்கம் நிறைவேறியதும் எடுத்தார். அர்ஜுனனை போன்ற பக்தர்களுக்கே இந்நிலை என்றால் அற்ப ஜீவராசிகளான நம் நிலை என்ன? ஆகையால் பகவானால் தற்காலிகமாக அளிக்கப்பட்ட சக்திகளை கொண்டு ஆணவம் கொண்டு அபராதமும் அவமரியாதையும் செய்யக்கூடாது. மாறாக பகவான் அளித்த சக்தியை பகவத் சேவையில் ஈடுபடுத்துவதே சிறந்த வழி. மிக்க நன்றி. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் சேவை சிறியது ஆதாயமோ பெரியது என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.